பாஸ் வெனஸ்டே ப்ரீ ஓப்பனிங் மார்க்கெட் இருக்குன்னு சொல்கிறீங்களா? இப்போதைக்கு ஏஷியன் மார்க்கெட் எல்லாம் கொஞ்சம் மிக்ஸ்டப்பாக தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஆகஸ்ட் 7 நாளையிலிருந்து டேரிஃப் எல்லா கண்ட்ரிஸ் மேலேயும் வர இருக்கிறதுனால இப்போதைக்கு கொஞ்சம் மிக்ஸ்டப்பாக தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இந்தியா அமெரிக்காவுடனான டீல் வரும்னு எதிர்பார்த்தாங்க. இன்னும் ஒரே ஒரு நாள் இருக்கிறதுனால இன்னைக்கு நைட்டுக்குள்ளே அதை டீல் வந்தால் தான் உண்டு. இல்லைன்னா ஆகஸ்ட் 7th மார்க்கெட் ஹெவி பேரிஷாக மாறுறக்கும் வாய்ப்பு அதிகமாக இருக்கு. இது போக ஆர்பியோட எம்பிசியோட இன்ட்ரெஸ்ட் ரேட் டெசிஷன் இன்னைக்கு அனௌன்ஸ் பண்ண போறாங்க. சரியா 10 மணிக்கு வரது இருக்கிறதுனால ஒரு 10 o'clock இருந்து பேங்க் நிஃப்டி அக்ரெசிவ் வாலட்டாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சப்போஸ் இன்ட்ரெஸ்ட் ரேட் கம்மி பண்ணாங்கன்னா அது புல்லிஷா மாறுறக்கும், இன்ட்ரெஸ்ட் ரேட் அதிகம் பண்ணாங்கன்னா பேரிஷா மாறுறக்கும் வாய்ப்பு அதிகமா இருக்கு. மோஸ்ட்லி அவங்க எந்த சேஞ்சும் பண்ண மாட்டாங்க அப்படிங்கிற நியூஸ் வருது. இருந்தாலும் 0.25 அளவுக்கு சேஞ்ச் பண்றதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்கு. இது போக என்எஸ்டிஎலோட லிஸ்டிங் இன்னைக்கு இருக்கு. ஒரு 10-15% அளவுக்கு ரைஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்கு. ஏஷடாவ் 0.4% பாசிட்டிவா இருக்கு. ஜப்பான் மாட்டான் இன்னைக்கு 0.6% பாசிட்டிவா இருக்கு. சைனா மாட்டான் ஹாங்செங் 0.2% ஃபால் ஆயிருக்கு. எட்ஜஸ் நிஃப்டி 0.15% ஃபால் ஆயிருக்கு. எட்ஜஸ் நிஃப்டி பாயிண்ட் பண்ணுறது கேப் டெசிஷனா தெரியுது. நம்ம ஏற்கனவே எம்எஸ்சி செக் பண்ணி சொல்லியிருந்தோம். 24,600 அப்படிங்கிறது பாட்டம் லெவல் ஆகும், 24,700 அப்படிங்கிறது டாப் லெவலில் மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. இந்த ரெண்டு லெவல் ஏதோ லெவல் பிரேக் அவுட் ஆனால் மட்டும்தான் இன்னைக்கு ஹை மொமெண்டம் ட்ரேட் கிடைக்கும். இல்லைன்னா மார்க்கெட் இந்த ரெண்டு ரேஞ்சுக்குள்ளே முடிகிற மாதிரி தெரியுது. இந்த 10 பேருக்கு சிச்சுவேஷன் மட்டும்தான் மார்க்கெட் ஓப்பன் 10 கம்ப்ளீட் சேஞ்ச் ஆக வாய்ப்பு இருக்கலாம். ஆப்ஷன்ஸ் ஆர் ட்ரேடர்ஸ் எம்எஸ்டி ஃபுல் கன்வர்ஷன் ட்ரீட் பண்ணுங்க.